குவைத் மங்காஃப் தீ விபத்தில் உயிரிழந்த 46 இந்தியர்களின் குடும்பத்திற்கு காப்பீட்டுத் தொகை நேற்று வழங்கப்பட்டது. குவைத்தின் மங்காஃபில் உள்ள தொழிலாளர் முகாமில் குடியிருப்பில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மறக்க முடியாத பயங்கரமான தீ விபத்தில் உயிரிழந்த சுமார் 46 இந்தியர்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 49 ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காப்பீட்டுத் தொகை அவர்களுடைய குடும்பத்தினர் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள என்பிடிசி நிறுவன தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியரான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கேஜி அபிரகாம் அந்த தொகையை 49 ஊழியர்களின் வாரிசுகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றினார். நிறுவனத்தின் வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் நிறுவனம் வழங்கிய ஆயுள் காப்பீட்டை வழங்குகிறது. அந்த காப்பீட்டுத் தொகை அடிப்படையில் 49 ஊழியர்களுக்கான 6,18,240 குவைத் தினார்களுக்கு தோராயமாக 17.31 கோடி இந்திய ரூபாய் மதிப்பு. இது ஊழியர்களின் 48 மாத சம்பளத்திற்கு சமம். இந்த தொகையை இறந்தவர்களின் சார்புடைய வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் பிரதிநிதிகள், என்பிடிசி நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாடிர் அல் ஹபடி அஹ்மத், என்எம்ஏ ஹலி பத்ரா, இப்ராஹிம் அல் பதா மற்றும் கல்ஃப் இன்சூரன்ஸ் குரூப் பஹ்ரைன் இது பொது மேலாளர் அப்துல் அல் குரைம்சி ஆகியோர் பேசினர். குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் என்பது என்பிடிசி ஊழியர்களுக்கு குறிப்பாக நிறுவனத்தால் வழங்கப்படும் ஒரு காப்பீட்டு திட்டமாகும். குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அனைத்து என்பிடிசி ஊழியர்களுக்கும் நிறுவனம் சிறப்பு காப்பீட்டுத் தொகை வழங்குவதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி என்பிடிசி ஊழியர்கள் தங்கியிருந்த மங்காஃபில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஊழியர்கள் உட்பட மொத்தம் 46 இந்தியர்களும் 3 பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரும்பாலான தொழிலாளர்கள் தீ விபத்தால் ஏற்பட்ட புகையினால் மூச்சு திணறல் காரணமே உயிரிழந்தனர். ஷார்ட் சர்க்யூட் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்பது விசாரணை தெரிய வந்துள்ளது. உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுபோல் குவைத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.